வாய்ஸ் ஃபார் மீ. இன்றைக்கி நான் பேச போகிறது கனவுகளை சுமந்த ஒரு சிறுமியோட கதையை பற்றி கிடையாது. தன்னுடைய கனவுகளே சிதைந்து போன, கேட்டாலே கோபமும் துயரமும் வர வைக்கக்கூடிய நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை பற்றி தான் பேச போகிறேன். அண்ணா யூனிவர்சிட்டி பேரை கேட்டோம்னாலே நம்பிக்கைக்கு களங்கம் இல்லாத ஒரு சுத்தமான இடமா இருந்தது. ஆனால் இன்றைக்கும் அந்த பேர் அப்படியே இருக்கான்னு கேட்டோம்னா ஒரு கேள்விக்குறின்னு தான் சொல்லணும். கடந்த சில நாட்களாக தமிழ்நாட்டில் எல்லாரோட மனசையும் உலுக்கிட்டு இருக்க 19 வயசான மாணவியோட கதையை பற்றி தான் நான் பேச போகிறேன். 19 வயசான அந்த மாணவி அண்ணா யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணதுக்கு காரணம் தன்னோட எதிர்காலத்தை மாற்றி அமைக்கணும்னு. ஆனால் டிசம்பர் 23 அந்த மாணவிக்கு தெரியாது தன்னுடைய வாழ்க்கையை இருண்டு போக போகுதுன்னு. சாதாரணமான ஒரு சாலையோர வியாபாரியாக இருந்தவன் தான் ஞானசேகரன். இவன் என்ன பண்ணான்னா அந்த மாணவியை மிரட்டி ரொம்ப அத்துமீறலாக நடந்துட்டு இருந்திருக்கான். இவன் இப்படி கேவலமாக நடந்துக்கிட்டதுனால அந்த தைரியமான பெண்ணோட கனவு இன்னைக்கு ஒரு சித்திரவதையான கனவாக மாறிடுச்சு. கல்லூரி படிக்கிற எல்லா மாணவர்களுக்குமே தெரியும், காலேஜ்ன்றது அவங்களோட ஒரு செகண்ட் ஹோம் மாதிரி. ஆனால் அந்த ஹோம்லேயே இப்படிப்பட்ட ஒரு கொடூரம் நடந்திருக்கு அப்படின்னா அதை யாருனால தான் ஏற்றுக்க முடியும்? ஐ எம் வெற்றி. உங்களை வாய்ஸ் ஆஃப் வெற்றி சேனலுக்கு வரவேற்கிறேன். யுனைடெட் ஃபார் ட்ரூத், உண்மை அறிய வாருங்கள். சென்னை கிண்டியில் இருக்க இன்ஜினியரிங் காலேஜில் படிச்சுட்டு இருக்க இந்த மாணவி நைட்டு 8 மணிக்கு அவங்க பாய் ஃப்ரெண்டோட காலேஜ் கேம்பஸ் பின்னாடி இருக்க ஒரு பில்டிங்கில் 2 பேரும் தனியாக பேசிகிட்டு இருந்திருக்காங்க. அப்போ தான் அடையாளம் தெரியாத ஒரு நபர் அவங்க என்ன பேசிகிட்டு இருக்காங்களோ அந்த ஃபோனில் வீடியோவாக எடுத்துகிட்டு அதை அவங்கள்ட்ட காமிச்சு மிரட்டிகிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ அவங்க பெற்றோர்கிட்ட காமிச்சிருவேன், சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை தொந்தரவு பண்ணிருக்காரு. இந்த மாதிரி மட்டும் பண்ணுறது இல்லாமல் இன்னும் ஒரு படி எக்ஸ்ட்ராவாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த மாணவியோட பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, அவரும் ஒரு மாணவர் தான், அவரை அடித்து போட்டு, அதாவது அவரை தள்ளி விட்டுட்டு இந்த மாணவிகிட்ட பாலியல் துன்புறுத்தல் அத்துமீறலில் ஈடுபட்டிருக்காரு. இதெல்லாம் பண்ணது யாருன்னா, அந்த காலேஜ் இருக்க அதே ஏரியாவில் சாலையோரமாக ஒரு பிரியாணி கடை வச்சுட்டு இருக்கவன் தான் ஞானசேகரன். இவரோட வயசு பார்த்தீங்கன்னா 37. இவனை பற்றி போலீஸில் அந்த மாணவி கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது தான் தெரியுது இவன் மேலே இந்த ஒரு தப்பு மட்டும் இல்லை, இந்த மாதிரி இன்னும் எக்கச்சக்க தப்பு இருக்குன்னு. 2011 வருஷம் இதே அண்ணா யூனிவர்சிட்டியில் இவனே இதே மாதிரி ஒரு பொண்ணுக்கு பாலியல் துன்புறுத்தல் கொடுத்து கைதாகி உள்ளே போயிருக்கான், ஆல்ரெடி ஜெயிலுக்குள்ளேயே. இது மட்டும் இல்லாமல் இவன் மேலே சென்னையிலேயே 15க்கும் மேற்பட்ட இடத்துல திருட்டு, கொள்ளை இது போன்ற வழக்குகள்லாம் எக்கச்சக்கமாக இவன் மேலே பதிவு செய்யப்பட்டிருக்கு. டெய்லியும் பிரியாணி கடையை க்ளோஸ் பண்ணிட்டு காலேஜுக்கு பக்கத்தில் பின்னாடி இருக்க அடர்ந்து காட்டு பகுதியில் யாரெல்லாம் இந்த மாதிரி ஜோடியாக இருக்காங்களோ அவங்கள வீடியோ எடுத்து மிரட்டுறது, நைட்டான வழிப்பறியில் ஈடுபடுறது, திருடுறது, இந்த மாதிரி பண்ணுறது தான் இவனோட வேலையாகவே இருந்துட்டு இருக்கு. ஸோ இந்த சம்பவம் மூலமாக காதல் ஜோடிக்கும் சரி, இளம் தம்பதியினர்களுக்கும் சரி, நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், யாரும் டிஸ்டர்ப் பண்ணாத இடத்துக்கு தனியாக போகணும் அப்படிலாம் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி பிரச்சனையில் மற்றவங்க நிறைய வாய்ப்பு இருக்குது. என்ன பண்ணுறது, நம்ம சொசைட்டியில் இந்த மாதிரி கேவலமான ஆளுகளும் இருக்க தான் செய்கிறாங்க. சம்பவம் நடந்த அன்னைக்கு இவன் மட்டும் தனியாக தான் போயிருக்கான். ஆனால் இதுக்கு முன்னாடி எல்லாமே பார்த்தீங்கன்னா இவன் கூட சேர்ந்து மற்றவங்களையும் கூட்டிகிட்டு தான் போயிருந்திருக்கான். அப்போ நினச்சி பாருங்க, நீங்கள் தனியாக இருக்கும்போது உங்களை சுற்றி ஒரு 10 பேர் வந்துட்டாங்க அப்படின்னா ஒரு ஆம்பளையால் எத்தனை பேர்த்த சமாளிக்க முடியும்னு நினைக்கிறீங்க? இந்த விஷயத்துக்கெலாம் நம்ம யாரையுமே குறை சொல்ல முடியாது. நம்ம தான் சேஃபாக இருந்துக்கணும். என்னதான் அந்த குற்றவாளியை கைது பண்ணாலும் அந்த மாணவியோட லைஃப்பில் இந்த விஷயம்லாம் என்றைக்குமே மறக்காது. இதில் எனக்கு கோவம் வர வச்ச விஷயம் என்ன தெரியுமா? அந்த பொண்ணு கொடுத்த எஃப்ஐஆர் கம்ப்ளைண்ட்டில் அந்த பொண்ணோட பேரும் அந்த பொண்ணை பற்றின டீட்டெயிலும் வெளியில் லீக் ஆயிடுச்சு. ஆல்ரெடி அவங்க சஃபராக இருக்கும்போது அவங்களோட ரகசியத்தை கூட மெயின்டைன் பண்ண முடியாத இந்த சொசைட்டியை நினச்சாதான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. வாய்ஸ் ஃபார் மீ இது ஒரு பெண்ணோட போராட்டம் மட்டும் கிடையாது. இது நம்ம ஒவ்வொருத்தரும் விழிக்க வேண்டிய நேரம். நீதி கிடைக்க வேண்டியது அவங்களுக்கு மட்டும் கிடையாது. இது எல்லாமே கண்டிப்பாக மாறணும். இந்த சம்பவம் நம்ம லைஃப்பில் நமக்கு கிடைச்ச பெரிய பாடம் மாதிரி. நம்ம யாருக்கு சொந்தம் அப்படின்றத நம்ம தான் முடிவு பண்ணோம், வேற ஒருத்தங்க கிடையாது. நான் நம்புகிறேன் உங்கள் குரல் இருக்குது, என்னோட குரலுக்கு வலிமை கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். உங்கள் குரலை கொடுங்க, அப்போ தான் நம்மளால் நீதி கிடைக்க வைக்க முடியும். நான் பேச போகிறதில்ல, ஆனால் என்னால் உங்களை பேச வைக்க முடியும். அன்பும் நீதியும் இணைஞ்சதுன்னா நமக்கு கண்டிப்பாக நம்பிக்கை கிடைக்கும். இந்த சொசைட்டியில் மாற்றம் கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். வாய்ஸ் ஃபார் மீ, உங்களோட தாட் என்ன மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் கிளம்புறேன். அது வரைக்கும் பாய்.